ஓவியா வணக்கம். அமெரிக்காவுடைய அரசாங்கம் 37வது நாளாக முடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் செலவினங்கள் குறித்த மசோதா நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் தாக்கல் செய்து அதை நிறைவேற்றுவார்கள். அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்தால் மட்டும்தான் அமெரிக்க அரசாங்கத்தால் செலவினங்கள் மேற்கொள்ள முடியும். ஒருவேளை ஒப்புதல் கிடைக்காவிட்டால் செலவினங்கள் மேற்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்பாக இருந்த நிதியாண்டு முடிவடைந்த நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய நிதியாண்டு அமெரிக்காவில் தொடங்கியது. ஆனால் அதற்காக நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மசோதாவுக்கு இதுவரையிலும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அந்த அடிப்படையில் புதிய நிதியாண்டுக்கான மசோதாவை ஒன் பிக் பியூட்டிஃபுல் ஆக்ட் என்ற பெயரில் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய அரசாங்கம் தாக்கல் செய்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதன் காரணமாக அமெரிக்க மேல் சபை என்று அழைக்கப்படக்கூடிய செனட்டில் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. அதற்கு ஒப்புதல் கிடைத்தால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய அரசாங்க பணிகளுக்காக செலவினங்கள் மேற்கொள்ள முடியும். அதற்கு ஒப்புதல் கிடைக்காத காரணத்தால் செலவினங்கள் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன் ஒப்புதல் கிடைக்கவில்லை? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்தவரையிலும் அங்கு அதிபராக இருக்கிறாரே, அதிபராக இருந்தும் ஏன் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால், செனட் சபையை பொறுத்தவரையில் மேல் சபை என்று சொல்லப்படக்கூடிய செனட்டில் மொத்தமாக 100 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதில் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சிக்கு 53 எம்பிக்களும், எதிர்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு 45 எம்பிக்களும் இருக்கிறார்கள். சுயேட்சையாக 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்படியில் பார்க்கும்போது 60 எம்பிக்கள் ஆதரவு கிடைத்தால் மட்டும்தான் செனட்டில் அந்த மசோதா நிறைவேற்ற முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி இதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. அதனால் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் என்னவென்றால், தற்போது இந்த நிதி மசோதாவை பொறுத்தவரையில் பல மாற்றங்கள் வேண்டும் என்று ஜனநாயக கட்சி கோரிக்கை வைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சுகாதார திட்டங்கள் தொடர்பான மருத்துவ காப்பீடு சலுகைகளை நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அதை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இதற்கு ஒப்புதல் கிடைப்பதில் சிக்கல் இருக்கின்றது. அதனால் தொடர்ச்சியாக அமெரிக்க அரசு பணிகளுக்கு செலவினங்களுக்கான பணியை மேற்கொள்ள முடியாததால் 37வது நாளாக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 7 இன்று வரை பார்த்தோம் என்றாலும் கூட 37வது நாளாக அமெரிக்க அரசாங்கம் செலவு செய்ய முடியாமல் திணறி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக முடங்கி இருப்பதை பார்க்கின்றோம். இது அமெரிக்க வரலாற்றில் அதிகபட்ச முடக்கமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இதற்கு முன்பாக அமெரிக்க அதிபராக இதற்கு முன் ட்ரம்ப் இருந்த போதும் 2018, 2019 ஆண்டு காலத்தில் 35 நாட்கள் அரசு முடங்கியது. இதே போன்ற ஒரு காரணத்துக்காக மசோதா நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் 35 நாட்கள் அரசாங்கம் முடங்கியது. அப்போது மிகப்பெரிய திண்டாட்டம் என்பது காணப்பட்டது. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை மூலமாக மசோதா நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு மசோதாவுக்கு ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு முடக்கம் என்பது முடிவுக்கு வந்தது. ஆனால் 35 நாட்கள் என்பதுதான் அதிகபட்சமாக அமெரிக்க வரலாற்றில் அதிக முடக்கமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்று 37வது நாளாக தொடர்ந்து முடக்கும் அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருப்பது, இதுதான் அமெரிக்க வரலாற்றில் அதிகபட்ச நாட்கள் அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள்லாம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்க முடக்கம் காரணமாக அரசினுடைய அத்தியாவசிய சேவை ஊழியர்கள் அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார்கள். பணியாற்ற வேண்டும், ஆனால் யாருக்குமே சம்பளம் கிடையாது. அரசு ஊழியர்கள் யாருக்குமே சம்பளம் கிடையாது. ஆனால் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு நெருக்கடி நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பல லட்சம் ஊழியர்களுக்கு விடுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் விமான போக்குவரத்து என்பது கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இதனால் 70,000 விமான போக்குவரத்து ஊழியர்களோடு சேர்த்து மொத்தமாக 5 லட்சம் அரசு ஊழியர்கள் தற்காலிக விடுப்பு எடுத்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இதனால் அரசு பணிகள் மேற்கொள்ள முடியாமல் கடும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பணிகள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அனைத்து விமான நிலையங்களும் தங்களுடைய விமான சேவையை 10% குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதுனால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அரசாங்கமே முடங்கி போயிருப்பதை பார்க்கின்றோம். 37வது நாளாக இது தொடர்கிறதை பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், அமெரிக்க மக்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள் பெரும்பான்மையாக என்றால், அமெரிக்க மக்களை பொறுத்தவரையிலும் அதேதான் அவர்களும் ஜனநாயக கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். பெரும்பான்மையாக பார்க்கும்போது அவர்களும் சொல்லக்கூடியது என்னவென்றால், சுகாதார திட்டங்கள் தொடர்பான மருத்துவ காப்பீடு சலுகைகளை நீட்டிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜனநாயக கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கையும் நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம்.
இந்த நிதி மசோதாவுக்கு ஜனநாயக கட்சி ஒப்புதல் வழங்கக்கூடாது, அந்த கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் நிறைவேறாமல் இருந்தால் ஒப்புதல் வழங்கக்கூடாது, நிறைவேறினால் மட்டும்தான் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதற்கு அமெரிக்க மக்களும் பெரும்பான்மையாக ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். அதனால் இது டிரம்புடைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே நடைபெற்ற நியூயார்க் மேயர் தேர்தலில் டிரம்பினுடைய கட்சி மிகப்பெரிய தோல்வி, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இப்ப இது போன்ற நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக டிரம்பின் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி 37வது நாளாக அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் உலகத்துக்கே உபதேசம் செய்பவர், பல நாடுகளில் நடைபெற்ற போரை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன், நான் தான் சமாதானம் செய்து வைத்தேன் என்றெல்லாம் பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய சொந்த நாட்டில் அரசாங்கம் முடங்கி இருப்பதை அவரால் சரி செய்ய முடியவில்லையா என்ற கேள்வியும் உலக அளவில் எழக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. ஓவியா.